ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மேகாலயால நடந்த ஒரு ஷாக்கிங்கான மர்டர் கேஸ். இப்போ இதுதான் இந்தியா ஃபுல்லா சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. ஒரு நியூலி மேரிட் கப்பிள் அவங்க ஹனிமூனுக்கு போன இடத்துல லவ் ரொமான்ஸ்னு அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அந்த பொண்ணே தன்னோட ஹஸ்பண்டை கல்யாணமான 10 நாள்ல கூலிப்படையை வச்சு பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கா. 10 நாள் கழிச்சு அவரோட பாடியை ஒரு பள்ளத்தாக்குல இருந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒய்ஃபு கிட்ட கேட்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணல, என்னையவே யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ்ட கதை சொல்லியிருக்கா. ஆனா போலீஸ் அதை சும்மா விடல. அந்த மர்டரோட மாஸ்டர் மைண்ட் யாருங்கிறத அவங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு யாரு, அவ ஏன் அந்த பையனை கல்யாணம் பண்ணி 10 நாள் அவனை கொலை பண்ணா, யாருக்காக கொலை பண்ணா, போலீஸ் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதையெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல அன்கவர் பண்ண போறோம். வணக்கம், நான் உங்க விஜய். வெல்கம் டு விஜய் அன்கவர்டு. அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இந்த கேஸ் தான் ஃபயர் மாதிரி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ராஜா ரகுவன்சி, சோனம் ரகுவன்சி ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் கப்பிள். ஆனால் இந்த மேரேஜில் லவ்ங்கிறதே இல்லை, ஒரு மாஸ்டர் மைண்ட் மர்டர் பிளான் மட்டும்தான் இருந்துச்சு. ராஜா ரகுவன்சி ஒரு 29 வயசு பையன். இவர் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற இந்தூர் சிட்டியில் தான் இருக்காரு. இவங்க ஃபேமிலி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ற ஒரு ஃபேமிலி. அவரோட ஒய்ஃப் சோனம் ரகுவன்சி இவங்களுக்கு 24 வயசு ஆகுது. இவங்களுமே அதே இந்தோர் சிட்டியில ஒரு பிளைவுட் பிசினஸ் பண்ற ஃபேமிலியில பிறந்தவங்க. இவங்க 2 பேருக்கு தான் மே 11ஆம் தேதி அவங்க 2 பேரோட ஃபேமிலியுமே சேர்ந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் நல்லா கிராண்டாவே பெரிய செலிப்ரேஷனாவே நடந்திருக்குது. ஆனா இந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ்க்கு பின்னாடி தான் ஒரு டார்க்கான சீக்ரெட் ஒன்று ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த சோனம்ன்ற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ராஜா கூட சரியா பேசாம அவரை ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த விஷயம் ராஜாவுக்குமே புரிய வந்து அவரோட அம்மா கிட்ட போய் சொல்லி இருந்திருக்காரு. அம்மா, என்னைய சோனம் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு, என் கூட சரியா பேச மாட்டா, நம்ம வேணா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. உடனே அவரோட அம்மா அவங்க ஃபேமிலிட்ட போய் பேசும்போது சோனமோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ ஏதோ ஒர்க் ப்ரெஷர்னால தான் அப்படி இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆல்ரெடி சோனம் ராஜ் குஷ்வாகா அப்படின்னு இவளை விட 5 வயசு சின்ன பையன் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த பையன் இவங்களோட கம்பெனியில தான் ஒரு டீலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. சோனம் ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ராஜ் குஷ்வாகன்ற ஒரு பையனை லவ் பண்றேன், நான் அவனை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருந்திருக்கா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, நீ யாரை வேணா லவ் பண்ணிக்கோ, ஆனா கல்யாணம் மட்டும் நம்ம கேஸ்டுக்குள்ள தான் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்பவே சோனம் அவங்க அம்மா கிட்ட கல்யாணம் மட்டும் ஆனா நான் எதுக்குமே பொறுப்பு கிடையாதுன்னு வார்னிங் வேற கொடுத்திருக்கா. ஆனா ராஜாவுக்கு இந்த பொண்ணு சரியா பேசாதனாலையும் அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறதுனால அவருக்கு ஏதோ டவுட் இருந்திருக்குது. ஆனா அவருக்குமே இந்த பொண்ணை பிடிச்சு போனதுனால அதை பெருசா அவர் எடுத்துக்கல. ஆனா அங்கதான் சோனம் ஒரு பெரிய பிளானையே போட்டிருக்கா. இப்ப நம்ம சொன்னோம்னா எப்படியும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம கம்பெனிலேயே ஒரு டீலரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், அதனால இப்ப கட்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம இப்போ இவங்க கட்டி வைக்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா அவனையே கொலை பண்ணிட்டு விதவை ஆயிட்டோம்னா அப்ப வேற வழியே இல்லை, யாருக்கு வேணா கட்டி கொடுப்பாங்க, நம்ம லவ் பண்ற பையனையே ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கா. இவ போட்ட அந்த பிளானை அவ லவ் பண்ற பையன்கிட்டயுமே கால் பண்ணி சொல்லி, இந்த மாதிரி நடந்தா நீ என்ன திரும்ப ஏத்துக்கிருவியா, அப்போ என் கூட சேர்ந்து வாழ்வியான்னு அவங்கிட்ட கன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு அவனையுமே இந்த பிளானுக்குள்ள கொண்டு வந்திருக்கா. சோசியல் மீடியால வைரலான இவங்களோட கல்யாண வீடியோஸை பார்க்கும்போது கூட அங்க நடக்கிற அந்த ரிச்சுவல்ஸ்லயுமே இந்த சோனம் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாகவும் விருப்பமுமே இல்லாம இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ராஜா அந்த பொண்ணை நம்பினாரு, கல்யாணமும் நடந்துச்சு. ஆனா அந்த கல்யாணம் தான் ராஜாவுக்கு வச்ச ட்ராப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோனமோட மாஸ்டர் பிளான் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கல்யாணமாயி 10 நாள் வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனா அப்ப வரைக்குமே சோனம் ராஜா கூட சரியா பேசவே இல்லை, அவங்களோட ஒன்னு சேரவும் இல்லை. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ராஜா போய் கேட்கும்போது கூட, எனக்கு புது இடம், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நம்ம எங்கேயாவது வெளியில ஹனிமூன் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை சொல்லியிருக்கா. ராஜாவுமே சரி ஓகே இதுவும் ஒரு நல்ல பிளான் தான் சொல்லிட்டு எங்க போலாம் அப்படின்னு கேட்கும்போது மேகாலயா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ராஜா உடனே ஷாக் ஆகி போய் எதுக்கு மேகாலயா போகணும், நம்ம வேணா ஃபாரின் ட்ரிப் போலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட சோனம் அதுக்கு என்ன சொல்லியிருக்கானா, இல்ல மேகாலயால தான் காமக்கியான்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க போனோம்னா நமக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும், நமக்கு மேகாலயா தான் போகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி இருந்திருக்கா. ஆனா அவ சொன்ன அந்த டெம்பிள் ஸ்டோரி எல்லாமே போய் ராஜாவை ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போறது தான் சோனத்தோட பிளானே. ராஜா வேற பிளேஸ் எல்லாம் சஜஷன் சொன்னா கூட இல்ல இங்க தான் போகணும்னு கம்பல் பண்ணி இருந்திருக்கா. ராஜாவுமே அவளை லவ் பண்ணதுனால சரின்னு சொல்லி ஓகே சொல்லியிருக்காரு. சரி இந்த ட்ரிப்புக்கு பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது 9 லட்சம் வேணும்னு கேட்டிருந்திருக்கா. ராஜாவுமே சரி ஓகேன்னு 9 லட்சத்தை அவரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் அந்த கோயில்ல நடக்கிற அந்த சடங்குகளுக்கெல்லாம் நகையெல்லாம் போட்டிருக்கணும்னு சொல்லி நகை எல்லாத்தையுமே ஹெவியா பேக் பண்ணி இருந்திருக்கா. உடனே ராஜாவோட ஃபேமிலியுமே இப்ப எதுக்குமா இவ்வளவு நகையெல்லாம் பேக் பண்ற, இது டிராவல்ல சேஃப்
கிடையாதுன்னு சொல்லி வான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு அவர் ரொம்பவே திமுறாவே திஸ் இஸ் மை சாய்ஸ்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி இருந்திருக்கா. ராஜாவுமே இவன் மேல இருந்த லவ்னால அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓகே சொல்லி இருந்திருக்காரு. மே 20ஆம் தேதி அதாவது போன மாசம் ராஜாவும் சோனமும் ஹனிமூனுக்காக கிளம்பி போறாங்க. அங்க பிளைட்ல போய் ஷில்லாங்ன்ற ஊர்ல லேண்ட் ஆகுறாங்க. மே 21ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு அங்க இருக்கிற பாலாஜின்ற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல செக் இன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மே 22ஆம் தேதி காலையில அங்க ஸ்கூட்டி ஒன்னு ரெண்டுக்கு எடுத்துட்டு செரப்புஞ்சின்ற ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா மௌலைக்காட் அப்படிங்கிற வில்லேஜ்ல ஸ்கூட்டியை பார்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு லோக்கல் கைடை கூட்டிட்டு நோங்கிரியாட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கிற லிவிங் ரூட் பிரிட்ஜை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. நெக்ஸ்ட் மே 23ஆம் தேதி காலையில அந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த சேம் கைடு வந்தப்போ இல்ல எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும், நாங்க தனியா போறோம் அப்படிங்கிற மாதிரி சோனம் சொல்லிட்டு கைடே இல்லாம அந்த ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொமெண்ட்ல தான் சோனமோட பிளானே ஸ்டார்ட் ஆகுது. சோனம் ராஜாவை தனியா கூட்டிட்டு போனா, ஆனா அவ அங்க தனியா இல்ல, அவளோட மாஸ்டர் மைண்ட் டீம் அங்க அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நோங்கிரியாட் வில்லேஜ்ல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸோட பாத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் சோனமோட பிளானே எக்ஸிக்யூட் ஆகுது. அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த 3 கூலிப்படக்காரங்களும் சேர்ந்து ராஜாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவரை அடிச்சு அருவாளால வெட்டி கொலை பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு பள்ளத்தாக்குல தூக்கி போட்டாங்க. அப்போ பக்கத்திலே நின்றுட்டு இருந்த சோனம் ஹெல்ப் சம்படி ஹெல்ப், எங்களை நகையெல்லாம் எடுத்துட்டு எங்களை அட்டாக் பண்றாங்கன்னு ஒரு பயங்கரமான ஆக்டிங்கை போட்டுட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா சோனமும் அந்த கூலிப்படக்காரங்களோட சேர்ந்து ஆளு அப்ஸ்காண்ட் ஆயிட்டா. இப்போ இவங்களோட ஃபேமிலிஸ்க்கு 2 பேர்கிட்ட இருந்து எந்த விதமான போனும் வரல, இவங்க கால் பண்ணாலும் போன் போகலன்னு இவங்க எல்லாரும் பேனிக் ஆகுறாங்க. என்ன நடந்துச்சு, ஹனிமூன் போனவங்களை ஆளையே காணோம்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மத்திய பிரதேசோட போலீஸ் மேகாலயா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. அவங்க தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் விசாரிக்கும் போது அவங்க ஆல்ரெடி அன்னைக்கு காலையில மார்னிங்கே செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கைடை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் நான் கூட எல்லாம் போகல, என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்க பிரைவேட்டா இருக்கணும்னு விரும்புறோம், அதனால நாங்க தனியா போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் வேற ஒருத்தவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க தனியா அந்த மலை மேல போறத பார்த்திருக்காரு. அந்த இடத்துக்கு யாரும் பெருசா போக மாட்டாங்க, ஆனா அங்க இவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே இன்னொரு 3 ஹிந்தி பேசுற பசங்க போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடியே சோனம் வந்து ஏதோ ஹிந்தியில பேசிட்டு போயிட்டு இருந்தா, அதை நான் பார்த்தேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் போலீஸுக்கு அவங்க விட்டுட்டு போன அந்த ஸ்கூட்டியுமே கிடைச்சது. அதை வச்சு அந்த ஓனர் கிட்ட விசாரிக்கும் போது ஆமா சார் 2 கப்பிள்ஸ் தான் வந்து எடுத்துட்டு போனாங்கன்றதை அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. நெக்ஸ்ட் மே 26ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த சிறப்புஞ்சி ஏரியால போலீஸோட தேடுதல் வேட்டை பயங்கரமா நடந்துச்சு. கடைசியா ஜூன் 2ஆம் தேதி அங்க இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல ராஜாவோட பாடி பாதி டீகம்போஸ்ட் ஆன நிலையில கிடைச்சிருக்கு. அவரோட பாடி பக்கத்திலேயே கத்தி, ராஜாவோட மொபைல், பிளட் சைன்ஸ், அவரோட ரெயின் கோட் இது எல்லாமே கிடைச்சிருக்கு. அடுத்ததா போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட்லயுமே ராஜாவோட தலையில ஒரு பயங்கரமான காயம் இருந்ததையும் அவரோட உடம்புல ஷார்ப்பான கத்தி இந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு வெட்டின மாதிரியான மல்டிபிள் இன்ஜுரிஸ் இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு போலீஸ் இது ஒரு கிளியரான மர்டர் கேஸ் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி இதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணி அந்த லோக்கல் கைடு சொன்ன அந்த 3 ஹிந்திக்கார பசங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் சோனமோட ஃபேமிலியுமே எங்க பொண்ணு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையே, அவளை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு அவங்க ஒரு பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஜூன் 3ஆம் தேதி போலீஸ் சோனமோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. அதுல தான் ராஜ் குஷ்வாஹா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே ஃப்ரீக்வெண்டா அவ கால் பண்ணியிருக்கான்றது தெரிய வந்துச்சு. அவ கல்யாணத்துக்கு அப்புறமுமே அந்த ராஜ் குஷ்வா கூட பேசிக்கிட்டு இருந்தது, அவளோட அஃபேர் எல்லாமே போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஆகாஷ், விக்கி, ஆனந்த் அப்படின்னு 3 கூலிப்படக்காரங்களை ராஜாவை கொலை பண்றதுக்காக இவ ரெடி பண்ணதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ராஜா மூலியமா 40,000ல இருந்து 50,000 வரைக்கும் காசு கொடுத்திருந்திருக்கா அந்த கொலை பண்றதுக்காக. இதுல கொடுமை என்ன தெரியுமா, ராஜா ரகுவன்சியை கொலை பண்றதுக்கு அவர்கிட்டயே ஹனிமூன் ட்ரிப்புக்கு 9 லட்சம் வேணும்னு சொல்லி வாங்கி அந்த 9 லட்சத்தை 4 லட்சத்தை அவரை கொலை பண்றதுக்காக இவங்க கிட்ட கொடுத்திருக்கா. அதுக்கப்புறமா ஜூன் 8ஆம் தேதி நடந்ததுதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. ராஜா ரகுவன்சியை கொலை பண்ணிட்டு அப்ஸ்கண்ட் ஆகி போன சோனம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு தாபால நைட் 1 மணிக்கு ஆளு கிடைச்சா. அதுக்கப்புறமா அந்த தாபா ஓனரை விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நைட் 1 மணிக்கு இந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்துச்சு, என்னோட நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு என் ஹஸ்பண்டையும் கொன்னுட்டாங்க, என்கிட்ட மொபைல் இல்லை, என் ஃபேமிலிக்கு சொல்லணும், மொபைல் தரீங்களான்னு சொல்லி கேட்டுச்சு, நானுமே கொடுத்தேன், அவள் ஃபேமிலிக்கு கால் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கப்புறமா அவளோட அண்ணன் கால் பண்ணி நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னாரு, நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் யூபி போலீஸை வந்து அவளை கூட்டிட்டு போகும்போது அவளுக்கு மைல்டு ஃபீவரும் மென்டலி டிஸ்டர்ப்டாகவும் இருந்த மாதிரி தெரிஞ்சதுனால அவங்க அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்கப்புக்காக கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மேகாலயா போலீஸ் வந்து சோனம் ரொம்ப பிரஷர் ஆனதுனால சரண்டர் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா ராஜாவோட ஃபேமிலி என்னன்னா இது சரண்டர்லாம் கிடையாது, இது அரெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் போலீஸ் சோனம் விசாரிக்கும் போது அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல, யாரோ ஒரு 3 பேர் வந்தாங்க, என் ஹஸ்பண்ட் அடிச்சு கொலை பண்ணிட்டு எனக்கும் மயக்க மருந்து கொடுத்து என் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு என்னை உத்தரப்பிரதேசத்துல போய் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு நடந்ததே ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்கார்
லெவல் ஆக்டிங்க போட்டிருக்கா. ஆனா போலீஸ் இவளோட ஸ்டேட்மெண்ட்ல கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி இவளோட போன் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து இவ பிளான் போட்டது, இவ காசு கொடுத்ததுன்னு எல்லாமே அவங்க கிட்ட ப்ரூஃப் இருந்தது. ஜூன் 9 அந்த கூலிப்படையை சேர்ந்த ஆகாஷ், விக்கி, ஆனந்த் இந்த 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களை விசாரிக்கும் போது நாங்க ராஜா ரகுவன்சியை கொல்லும் போது சோனம் அந்த மர்டர் ஸ்பாட்ல நின்னு ராஜா சாகிறத பார்த்துக்கிட்டே தான் நின்னா அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. ராஜ் குஷ்வாகா தான் மாஸ்டர் மைண்ட், அவனை வச்சுதான் சோனம் இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவளே காசை கொடுத்து ஆளை வச்சு கொலையும் பண்ணிட்டு அது எனக்கு தெரியவே தெரியாது கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு மாத்த ட்ரை பண்ணி இருந்திருக்கா. ஆனா போலீஸ் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சோனமோட ஃபேமிலி போலீஸ் எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க, எங்க பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா, அவ ஒரு அப்பாவி, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. எங்க பொண்ணு என்னை யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்க, நான் உத்தரப்பிரதேசத்துக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு ஞாபகத்துல இல்லைன்னு சொன்னா. டாபால அழுதுகிட்டு இருந்தவளை போலீஸ் தான் போய் கூட்டிட்டே வந்தாங்க, அவளுக்கு எப்படி இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அவங்க சைடுல இருந்து ஒன்னு சொன்னாங்க. ஆனா ராஜாவோட அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோனத்துக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, அவ ஆல்ரெடி வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்கா, எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு வான் பண்ணி இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம ஹனிமூன் ட்ரிப்புக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டே புக் பண்ணலன்னு சொன்னாரு. இது எல்லாமே சோனத்துக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. எவ்வளவுதான் காசு பணம் இருந்தும் ஆசையா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை சந்தோஷமா வாழலான்னு பல கனவுகளோட இருந்த ராஜா ரகுவன்சியோட உயிர் தான் இங்க பரிதாபமா போயிருக்கு. இங்க தப்பு 2 பேர் மேல. சோனம் அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் இல்ல நீ இவனை தான் கட்டிக்கணும்னு சொன்ன அவங்க ஃபேமிலி. இன்னொன்னு விருப்பமே இல்லைன்னாலும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் ஆசைப்பட்டவனை கட்டிக்கணும்னு நினைச்ச சோனம். இவங்க 2 பேருக்கு மத்தியில பலியானது ஒரு அப்பாவி ராஜா ரகுவன்ஸ் என்ற ஒரு பையன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சோனம் ஒரு சைக்கோ பாத்தா இல்ல ஃபோர்ஸ்ட் மேரேஜோட ஒரு விக்டிமா? உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.